சென்னையில் கோல்டு லோன் நிறுவனத்தில் நகை விற்க சென்றவரிடம் வெளியில் அதிக விலைக்கு விற்றுத் தருவதாக கூறி ஊழியரே வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கிறார். நண்பர்களை வைத்து திருட்டு நாடகம் போட்டவர் போலீசில் சிக்கியது எப்படி? சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த யோகராஜ் முகப்பேறு பகுதியில் இயங்கி வரும் தனியார் கோல்டு லோன் நிறுவனத்திற்கு சென்றிருக்கிறார். அவசர தேவைக்காக தனது சகோதரியின் 33 சவரன் நகைகளை விற்க முயன்றுள்ளார். அப்போது அதே நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்த தீரன் நகைகளை அதிக தொகைக்கு விற்கலாம் என கூறி ஐடியா கொடுத்துள்ளார். கோல்டு லோன் நிறுவனத்தில் நகைகளை விற்றுக் கொடுத்தால் 5% கமிஷன் வசூலிப்பார்கள். ஆனால் தன்னிடம் 2% கமிஷனில் நகைகளை விற்றுக் கொடுக்க ஆட்கள் இருப்பதாக தீரன் கூறியிருக்கிறார். அதை உண்மை என நம்பிய யோகராஜ் நகைகளை குறைந்த கமிஷனுக்கு விற்றுக் கொடுக்க தீரனின் உதவியை நாடியுள்ளார். அதன்படி கடந்த சில வாரங்களுக்கு முன் தீரன் சொன்ன இடத்திற்கு 33 சவரன் நகைகளோடு யோகராஜ் சென்றிருக்கிறார். ஏற்கனவே அங்கு காத்திருந்த மூவரை காட்டி இவர்கள்தான் அந்த நகையை குறைந்த கமிஷன் தொகையில் அதிக விலைக்கு விற்று தருபவர்கள் என கூறி அறிமுகப்படுத்தியுள்ளார். பின்னர் 5 பேரும் காரில் அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர். மதுரவாயில் சுங்கச்சாவடி அருகே சென்றபோது ஓரமாக ஒதுங்கியவர்கள் தங்களது சுயரூபத்தை வெளிக்காட்டியுள்ளனர். கத்தியை காட்டி மிரட்டி யோகராஜிடம் இருந்து 33 சவரனையும் பறித்துள்ளனர். அதனை தடுக்க முயன்ற தீரன் யோகராஜ் இருவரையும் தாக்கி காயப்படுத்தியவர்கள் அங்கேயே அவர்களை விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். நகையை பறிகொடுத்தவர் போலீசில் புகாரளிக்க சந்தேகத்தின் அடிப்படையில் நகையை விற்றுக் கொடுப்பதாக அழைத்துச் சென்ற தீரனிடம் விசாரித்தனர். அதில் தனது நண்பர்களை வைத்தே தன்னையும் தாக்குவது போல நாடகமாடி தங்க கட்டியை வழிப்பறி செய்தது தெரிய வந்தது. யோகராஜிடம் இருந்து பறித்த நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றியவர்கள் அதை 17 லட்சத்திற்கு விற்றுள்ளனர். தீரனுக்கு கடன் தொல்லை இருந்த நிலையில் தீபாவளி ஃபண்ட் சீட் நடத்தி 1 கிராம் தங்க நாணயமும் பட்டாசும் கொடுப்பதாக கூறி மக்களிடம் பணம் வசூலித்துள்ளார். அந்த பணத்தை வைத்து மற்ற கடன்களை அடைத்துவிட்ட நிலையில் தற்போது நகை பறிப்பில் ஈடுபட்டு அதை விற்று சீட்டு போட்டவர்களுக்கு செட்டில் செய்திருக்கிறார். இந்த நிலையில் தங்க கட்டி மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் தீரனை கைது செய்தனர். மேலும் வழிப்பறிக்கு உடந்தையாக இருந்த தீரனின் நண்பர் ரகு உள்ளிட்ட மேலும் 2 வரை போலீசார் தேடி வருகின்றனர். கோல்டு லோன் நிறுவனத்தில் நகை விற்க சென்றவரிடம் வெளியில் அதிக விலைக்கு விற்று தருவதாக கூறி ஊழியரே வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.